டிஎன்சி தமிழோட அரசியல் கதை போமா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காமராஜர் அவர்களுடைய வம்சாவளி பேத்தியும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய டிஎஸ்கே மயூரி அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் மேடம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடங்கிய ஒரு அரசியல் பயணம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆர்கே நகர் வேட்பாளர் அளவிற்கு பெயர் பேசப்பட்டது, அதுக்கான வாய்ப்பும் இருந்தது. திமுகவில் அதுவும் ஒரு காமராஜர் குடும்பத்திலேருந்து வந்த ஒருத்தர் காங்கிரஸ் கட்சிக்கு போவாங்கிற எதிர்பார்க்குறப்பில் நீங்கள் திமுகவில் போய் நீங்கள் சேர்ந்தீங்க, கலப்பணி நிறையா பண்ணியிருக்கீங்க. திடீர்னு அப்படியே அங்கேருந்து யூட்டர்ன் போட்டு இடையில ஒரு அரசியலில் ஒரு 2 வருஷம் பெரிய ஒரு கேப் இருந்துச்சு. நீங்கள் ஒரு முழுநீள அரசியலில் கிடையாது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்துட்டீங்க. ஏன் இந்த முடிவு? திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த ஒரு பதவியும் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் ரொம்ப ஆசையோடு தான் அந்த கட்சியில் நான் இணைஞ்சேன். அதுக்கு களப்பணிகள் நிறைய பண்ணோம் அந்த கட்சியில். ஸோ எந்த விதமான பொறுப்புகளும் நமக்கு கொடுக்கப்படாத நிலைமையில் எல்லா இடத்துக்குமே அழையா விருந்தாளியாக தான் நம்ம போய் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் எனக்கு அங்கே ஒர்க் பண்ணது பிடிச்சிருந்துச்சு. அதனால நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த கட்சி சார்ந்து. கடைசியாக 2 ஆண்டு காலம் அப்படிங்கிறது என்னோட கணவருடைய திடீர் அகால மரணம் என்னை ரொம்ப ஒரு 2 ஆண்டு காலம் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கி என்னை அப்படி நிறுத்தி வச்சது. இருந்தாலும் நான் அந்த கட்சிக்கு ஆதரவாக பல விஷயங்களை நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். யூடியூப்பில் பேசுகிறது, அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்றதா என்னுடைய நிலைப்பாடு இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் முக்தார் அப்படிங்கிறவர் காமராஜரை பற்றி ரொம்ப ரொம்ப அவதூறான கேட்கவே முடியாத அளவுக்கான விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தார். அதற்கு தொடர்ந்து போராட்டங்கள், நிறைய புகார்கள் எல்லாம் அளிக்கப்பட்டும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம எதுக்காக நம்ம இன்னும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு வந்தது. ஸோ அதனால நான் அமைதியாகத்தான் இருந்தேன். அப்புறம் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அவர் காமராஜர் ஐயாவை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு இவ்வளவு இளைஞர் படையும் அவர் பக்கம் இருக்கிறத பார்க்கும்போது ஏன் நம்மளும் அந்த ஒரு மாற்று அரசியலுக்கான முன்னெடுப்பில் கலந்துக்கிடலாமே அப்படின்னு சொல்கிற ஒரு நினைப்பு எனக்கு வந்துச்சு. அதற்கான வரவேற்பும் அங்கே இருக்கும்பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக அந்த கட்சியில் என்னை இணைத்து கொண்டேன். விஜய் ஒரு நடிகராக சரி, ஒரு அரசியல்வாதியாக விஜய் ஒரு முழுமையை அடைஞ்சிட்டார் நினைக்கிறீங்களா? நீங்கள் தேர்வு செய்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு கட்சியை தேர்வு செஞ்சு போகிறீங்க. விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருக்கு. கரூர் சம்பவம் சொல்லிட்டு இருக்காங்க. கொரோனா காலத்தில் வெளியில் வராத ஒரு தலைவர் விஜய்னு சொல்லார். எடப்பாடி பழனிசாமி இன்று ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி நிறைய இடங்களில் பேசிட்டு வராரு. எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளுமே அந்த மாதிரி தான் விஜய் மேலே விமர்சனத்தை வைக்கிறாங்க. விஜய் என்னைக்கோ ஒரு நாள் தலையை காட்டக்கூடிய ஒருத்தராக தான் இருந்துட்டு இருக்காருன்ட்டு. எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு தலைவர் அப்படின்னும்போது அந்த தலைவருடைய வழியில் இன்னைக்கு பயணிக்க எண்ணற்ற லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான தொண்டர்கள் தயாராக இருக்கிறாங்க. எதுவுமே செய்யாத ஒரு மனிதர் பின்னாடி எப்படி இத்தனை பேர் நிற்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியல் கட்சி சாராமல் கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளாக மக்களினுடைய பணிகளை அவருடைய ரசிகர் சங்கங்கள் மூலமாக தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எத்தனையோ உதவிகள் மக்களுக்கு அவங்க போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாமே வார்த்தையால் சொல்லலை, எல்லாத்துக்குமே ப்ரூஃபோடு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவரை விமர்சனம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி எல்லாருமா சேர்ந்து தேவையில்லாத அவர் மேலே பயங்கரமான ஒரு காழ்ப்புணர்ச்சியை கொட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. இன்னைக்கு காமராஜர் ஐயா 9 ஆண்டு காலமாக ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்ததுக்கப்புறம் ஐயா என்ன பண்ணுறாரு, பிளான் அப்படின்ட்டு ஒரு பிளான் எடுத்துகிட்டு வர்றாரு. அதாவது என்னுடைய முதல்வர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன். யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த கட்சி நடத்தி கொண்டு பதவிகள் இருக்கிறாங்களோ அந்த பதவியை நம்ம ராஜினாமா பண்ணிட்டு இளைஞர்களுக்கு நம்ம வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் இளைஞர்களுக்கான வழிகாட்டுதலுக்கு தான் அவர் பதவி ராஜினாமா பண்ணார். இன்னைக்கு இத்தனை ஆண்டு அரசியல் வரலாற்றிலேயே நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு முழுக்க 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 இளைஞர்கள் மட்டுமே அரசியல் களத்துக்குள்ளே வராங்க. அப்படின்னா ஒரே ஒரு தலைவர், வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை நம்பித்தான் இவங்க எல்லாருமே வராங்க. அப்படின்னும் போது இப்போ அவர் சிலவற்றை சொல்கிறார், அது மக்களிடம் போய் சேர்கிறது, ஈர்த்து கொண்டு வருகிறார்கள். இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இது பார்க்கறதுக்கே அவங்களால அதை தாங்க முடியலை. எப்படிடா ஒரு கூட்டத்துக்கு நம்ம ஒரு 100 பேரை கூட்டுறதே இன்னைக்கு பெரும் பாடா இருக்கு. யாருமே யாரும் அங்க உணர்வு பூர்வமாக உட்கார்றது கிடையாது. ஆனால் இங்கே உணர்வு பூர்வமாக ஆர்ப்பரித்து கொண்டு எங்கள் தலைவனுக்காக நாங்கள் என்னமும் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்ற அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் வருது. அதனுடைய வெளிப்பாடு அவங்க மனசில் தோன்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க.
பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் கட்சியில் வந்துட்டு இணைகிறாங்க. அந்த நிர்வாகிகள் பட்டியலுங்கிறது வெளியீட்டில் வந்துட்டு நிறைய தொய்வு இருக்குது கட்சியில். இப்போ தாடி பாலாஜி மாதிரி நிறைய பேர் சினிமா சார்ந்தவங்களும் வந்துட்டு போய் சேர்ந்தாங்க, சவுந்தர் போனார், நிறைய பேர் போனாங்க. ஆனால் பதவிகள் வந்து உடனடியாக வழங்கப்படுறதில்ல. அங்கே தேர்வு முறையில் வந்துட்டு ரொம்ப ஒரு இழுபறி இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாது. ஒரு கட்சி கூட்டம் நடத்துகிறதா இருந்தாலுமே ஒரு கரெக்டான ஒரு பாயிண்டில் பண்ணுறதுக்கு கட்சியில் ஆளே இல்லை. செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற நிலமை இப்போ எப்படி இருந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கட்சி கோப்பான ஒரு கட்டுப்பாடான ஒரு கட்சியாகத்தான் நான் அதை பார்க்குறேன். நேத்து கூட தமிழகத்துல வந்து சென்னையில செயல் வீரர்கள் கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் சென்னையில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரே நாள்ல சொல்லி ஒரே நாள்ல அத்தனை பேரும் கூடக்கூடிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது அவங்க 10 நாள் 20 நாள் ஒரு பிளான் பண்ணி ஆளுங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு எல்லாமே செஞ்சு வந்து கூடுற கூட்டமே இல்லை. இது ஒரே நாள்ல சொல்றாங்க. அத்தனை பேரும் வந்து அவ்வளோ அழகா கூடி நிக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளோ பேர் தான் வரணும், உங்களுக்கு QR கோடு படி தான் வரணும் அப்படின்னா எந்த கட்சியில் QR கோடெல்லாம் கொடுத்து உள்ளே வர வைக்கிறாங்க? யார் வந்தாலும் போதும். சம்பவத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு நிலைமை மாறுது. விஜய் அவர்கள் பண்ணது அங்கே இப்போ கூடக்கூடிய கூட்டங்கள் யாருக்குமே இதனால பாதிப்பு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல தலைமை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து 100 பேரை நீங்கள் அழைச்சிங்கன்னா அங்கே 10,000 பேர் வந்து நிற்கிறார்கள். அப்படின்னும் போது தன்னை தேடி வருபவர்களுக்கும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இதனால வேறு யாரும் சூழ்ச்சி செய்து அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக ஜாக்கிரதையாக இருப்பது இயல்பு தானே. அது இல்லை, இப்போது கட்சி வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலையும் பங்கு இருக்குது, அதிகாரத்தில் எல்லாத்துலேயுமே நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அவர் தான் முதலமைச்சர் கண்டிட்டேனுங்கிற அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டார். கூட்டணிக்கு வாங்கன்னு ஒரு 6 மாதத்துக்கு மேலே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு அரசியல் கட்சி கூட திரைமறைவிலையும் சரி பேசினதாகவும் தெரியல, நேரடியாகவும் விஜய் அவர்களை அப்ரோச் பண்ண மாதிரி யாருமே எங்கேயுமே தெரியவே இல்லை. ஏன் இப்படி ஒரு நிலைமை? இது வரைக்கும் கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதேதோ ஒரு காரணங்களுக்காக ஒரு கட்சியில் கூட்டணியில் தொடர்றாங்க. அவங்களும் நிறைய அதிருப்திகளை வெளிப்படுத்தி கொண்டு இன்னைக்கு வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு தான் சில கட்சிகளோட கூட்டணியில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் வந்து என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். புதிய கட்சியாக இருக்கிறது, இவர்களை நம்பி வரலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட அவர்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு இவர்களோடு நாம் கூட்டணி வைக்காமல் போய்விட்டோமே என்று ஒரு கட்சியும் வேதனைப்படத்தான் போகிறது. நிச்சயமாக. ஏன்னா இன்னைக்கு நம்ம அப்படி தெருவில் அப்படி போகிறோம், ஒரு ஆட்டோவில் போகிறோம், ஒரு கடை தெருவுக்கு போகிறோம், எல்லா இடத்துலையுமே வந்து மக்களிடம் பேசும்போது வரட்டுமே, ஒரு மாற்றம் நடக்கட்டுமே, போதும் இத்தனை ஆண்டு காலம் நம்மளை வந்து ஏமாற்றி நமக்கு சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே கடைப்பிடிக்காம போனவங்களெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இந்த வாட்டி வரட்டுமே, மகன் வரட்டுமே, என்னுடைய அண்ணன் வரட்டுமே அப்படிங்கிற பேச்சு எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னும் போது அது வந்து பெரிய பலம், மக்களுடைய சக்தி தான் அது இருக்குது. மக்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. கூட்டணிக்கு வந்து ஆட்கள் வருவதோ இல்லை சிறிய கட்சிகள் வருவதற்கான ஓபிஎஸ் பேசுகிறாரு, இல்லை ராமதாஸ் வந்துட்டு மூவ் பண்ணிட்டு இருக்காருன்னு வர்றதெல்லாம் உண்மையான விஷயம். அவங்க எந்த நிலைப்பாடோட வராங்க, என்ன பேசுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆமா, அவருடைய நிலைப்பாடு என்னன்னு நமக்கு சொல்லியாச்சு. அதற்கு ஒத்து வருபவர்கள் கண்டிப்பாக வந்து சேரட்டும். யாருக்கும் இங்க தடை எதுவும் சொல்லல. அவங்க கண்டிப்பாக நீங்க வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அடுத்த கட்டமாக தேர்தல் அறிக்கை வந்துட்டு தயாரிக்கிற வந்து குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவில் நீங்களும் ஒரு உறுப்பினராக இருக்கிறீங்க. விஜய் அவர்கள் இன்று கூட ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவர் புஷியானந்த் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். February 1 மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் அறிக்கை தயாரிக்கணும்னு சொல்லாது. எந்த விதமான கான்செப்டில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு? இல்லை, இதுவரைக்கும் வந்து தலைவர் அவர்கள் ஒரு மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை தேவைகள் என்ன, இது வரைக்கும் என்னெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, இதுக்கெல்லாம் இன்னும் இத்தனை ஆண்டு காலமும் மக்கள் வந்து கையேந்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் முழுக்க அறிந்து அதை எல்லாமே புரிஞ்சு தான் அவர் வந்து ஒரு தேர்தலுக்கான அறிக்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நேரடியாக மக்களை சொன்ன கள நிலவரம் என்ன இருக்குது, நம்ம வந்து தொடர்ச்சியாக கொடுக்கின்ற தகவல்கள் என்ன இருக்கிறதுன்னு மட்டும் பார்க்காம நேரடியாக மக்களை போய் என்ன உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்கும்போது இன்னும் வந்து சரியான ஒரு தரவுகளை நம்ம எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த குழுக்களை வந்து நிறைய மாவட்டங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஆட்கள், தொழிலதிபர்கள் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய அடிப்படை தேவை இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அவங்களுடைய குறை நிறைகளை கேட்டு இன்னும் அது நல்ல ப்ளஸ்ஸா இருக்குமே அப்படிங்கிறது அவருடைய ஆலோசனையின்படி இந்த குழு வந்து இப்ப தமிழகம் முழுக்க நம்ம சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். நீங்க இதுவரை விஜய் கட்சியில் சேர்ந்ததுல இருந்து விஜய் அவர்களை எத்தனை முறை நீங்க நேர்ல பார்த்துருக்கீங்க? நான் வந்து 2 முறை பார்த்துருக்கேன். 2 முறை நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் கட்சியில் இணையும் பொழுது விஜய், நீங்கள் காமராஜர்களுடைய வம்சாவளி பேத்திங்கிறது விஜய் அவர்கள். விஜய் உங்களிடம் பேசிய விஷயம் என்ன? இல்லை, கட்சிக்குள்ளே வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி.
தொடர்ந்து நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. ஒரு கட்சிக்குள்ளே வந்து நான் இன்னும் 1 மாதம் கூட இன்னும் நிறைவடையலை. அப்படி இருக்கும்போது நம்ம உள்ளே போயிருக்கிறோம். நமக்கான ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இத்தனை ஆண்டு காலம் அவங்க வந்து ரசிகர்களை வைத்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அழகான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கமாக அது இருந்திருக்கு. ஆமா இருக்கு. இப்போ வந்து அது அரசியல் கட்சியாக மாறி மக்கள்கிட்ட போய் அவங்க எப்படியெல்லாம் பேசுறாங்க, எவ்வளோலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு ஆத்மார்த்தமான அன்பை கொடுக்கக்கூடிய மக்கள் எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது. வெறித்தனமா இருக்கிறாங்க ரசிகர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பொண்ணு கூட ஒரு செல்ஃபியில் ஒரு வீடியோ எடுத்து போகிறப்ப கூட சொல்லியிருக்கு, எனக்கு இந்த மாதிரி வந்து விஜய் எங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னா வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நான் வந்து பைசன் கொடுத்துருவேன்னு சொல்லி ஒரு வீடியோவே வைரல் ஆச்சு. இந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கலாம்? அவங்க வந்து இப்போ இவ்வளோ வெறித்தனமான ரசிகர்களை விஜய் வச்சிருக்காரு அப்படின்ட்டு அன்பு, அதிகப்படியான அன்பு. அது மாதிரி அந்த பொண்ணு பேசுனதுக்கு நான் வந்து எதுவும் சரின்னு சொல்ல வரல. அவங்க அதை ஒரு ஜாலியா பேசின ஒரு விஷயத்தை வந்து அதை இவங்க எடுத்து தவறாக அதை போட்டுட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே சொல்றது இன்னைக்கு அதுதான், விஜய் போடுங்க, விஜயண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு முதல் தர வாக்காளர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸினுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இன்னைக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாம ஒரு ஜென்ரேஷன் இருந்துச்சுங்க. இத்தனை ஆண்டு காலம் நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் அப்படிங்கிறது அப்படியே கரவேட்டி கட்டி ஒரு வயசான ஆட்கள் இவங்கெல்லாம் தான் அரசியலுக்குள்ள போறாங்க வராங்கன்றதை யங்ஸ்டர்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அத்தனை இளைஞர் கூட்டமும் பெண்கள் கூட்டமும் அப்படியே அலைக்கடலைன்னா ஒரு கட்சின்னு உள்ள வராங்க, அரசியல் கத்துக்கிட வராங்க, அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வராங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர்களாலதான். நிச்சயமாக இது ஒரு மாபெரும் மாற்றம்னு சொல்லலாம். நம்ம தமிழக அரசியல் வரலாற்றில் இது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றம்னு தான் நான் பார்க்குறேன். விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்பையும் தேமுதிகவுக்கு இளைஞர்கள் ஓட்டு, புது ஓட்டர்ஸுடைய ஓட்டு நிறையா வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு போச்சு. ஆனால் விஜயகாந்தை கூட்டணிக்குள் கொண்டு வரதுக்கான முயற்சியை வந்துட்டு எல்லா அரசியல் கட்சியுமே வந்துட்டு எடுத்தாங்க. பாருங்க, கூட்டணிக்கு வந்துட்டு பழமொழி பாலில் விழும் சொல்லிலாம் கலைஞர் அவர்கள் பேசுனதையும் கேட்டிருக்கோம். ஜெயலலிதா அவர்களே போயஸ் கடனை கலைத்து வந்து விஜயகாந்தோட கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடந்தது. விஜய் அவர்களை ஏன் இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் கண்டுகொள்ளலை அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீசன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ விஜயகாந்திற்கு கிடைத்த ஒரு விஷயம் ஏன் விஜய்க்கு கிடைக்கல? கரூர் சம்பவத்துக்கு பார்த்ததுக்கப்புறம் விஜய் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையானா ஓடி ஒளிஞ்சிருவார் அப்படிங்கிற பேர் விஜய் மேலே வந்து ஒரு முத்திரையாக குத்தப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் பிரச்சனைனா வெளியில் வரமாட்டார் அப்படிங்கிறது. இப்போ கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அம்மாவும் தனிப்பெரும் ஒரு பெரும் ஆளுமையாக ஒரு கட்சினா என்ன அப்படின்னு A to Z தெரிஞ்ச ஒரு ஆளுமைகளாக நின்னாங்க. இவங்க வந்தா நமக்கு எவ்வளவு பிளஸ்ன்னு தெரிந்த ஒரு அரசியல்வாதிகளாக அவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு பார்க்கப்படுகின்ற அரசியல் தலைவர்கள்லாம் நீங்க பார்க்கும்போது யாருமே புதிதாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு பேஸ்லேருந்து நான் வந்தேன்னு கிடையாது. எல்லாருமே முன்னாடி இருந்தவங்களுடைய வழித்தோன்றல்களாக தான் இன்னைக்கு நிற்கிறாங்க. அவங்களுக்கு இவருடைய வேல்யூ என்னன்னு இன்னும் புரியாம இருக்குதோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கரூருடைய சம்பவம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பயும் வந்து சிபிஐல போறாங்க, கேஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அவர் ஒன்றும் எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு படுத்துட்டு ஆக்ஷன் எல்லாம் ஒன்றும் பண்ணலை. தைரியமாக அவர் எல்லாத்துக்குமான ஒரு சட்ட ரீதியான என்ன அவங்களுடைய அணுகுமுறைகளுக்கெல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஓடி ஒளிகிறாருன்றதெல்லாம் பேச்செல்லாம் சும்மா பேச்சு தான் நான் சொல்லுவேன். அதுதான் விஷயம்ன்றீங்க. விஜய் அவர்கள் ஓடி ஒளியலைங்கிறீங்க. கரூர் சம்பவத்திற்கு அப்புறமும் வந்து விஜய் ஓடி ஒளியல. நிச்சயமா ஓடி ஒளியல. கட்சிக்கான பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் கட்சிக்காரர்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய அது என்ன பணிகள் இருக்குதோ அதை எல்லாமே அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படின்னா ஓடி எங்கே போய் ஒளிஞ்சாங்க? ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரா? அவர் கிடையாது. அவர் இங்கே தான் இருக்கிறாரு. இப்போ எல்லாருக்குமே தெரியும் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு பழி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட தேமுதிகவில் கூட கேட்டாங்க, அவருக்கு அன்னைக்கு வந்து அந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா செருப்பை எடுத்து வீசியவர் யார், ஆம்புலன்ஸ் உள்ளே வந்ததுக்கு காரணம் யார், எல்லாமே மக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஓடி ஒளிய வேண்டிய எந்த அவசியமும் கிடையாதுங்கிறதான் ஒரு விஷயமா சொல்கிறேன். நிச்சயமா ஊழலை ஒழிப்போங்கிறத விஜய் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஊழலை ஒழிக்கணும், அது மாதிரி திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி, அது வந்து ஒரு தீய சக்தி, நாங்கள் தூய சக்திங்கிறதெல்லாம் விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. நிறைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு ஊழலை ஒழிக்கிட்டேன்னு விஜய் சொல்கிறாரு. ஆனால் தேட்டர் டிக்கெட்டு ஃபஸ்ட் ஷோ விஜயோட படத்துக்கு ஒரு ஜனநாயகனே ரிலீஸ் ஆகுதுன்னே வச்சுக்கலாம். இல்லை ஒரு சர்க்காரோ இதுக்கு முன்னாடி வந்த படங்களோ எந்த படம்னாலும் சரி, முதல் படத்துக்கு முதல் நாள் ஷோ போகிறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் 500 ரூபாய் 1000 ரூபாய்லாம் டிக்கெட் விற்கிறாங்க. 120 ரூபா டிக்கெட்டையே 120 ரூபாய்க்கு கொடுக்குறது இல்லைங்கிற ரொம்ப ஸ்டம்லாம் இருக்குது. இதெல்லாம் விஜய் முதல்ல ஒழிக்கட்டுமே. ஒரு நடிகனாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதாக தன்னோட இடத்துல இருந்தே தொடங்கலாமே விஜய்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் அவங்க சைட்லேருந்து எந்த பதிலுமே கிடையாது. இல்லை, நம்ம வந்து புரியாமல் பேசுகிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று நான் பேசணும், அவ்வளோதான்.
எங்க 50 ஆண்டு காலம் நீங்க ஆட்சி நடத்தி இருக்கிறீங்க. இந்த தமிழகத்துல ஓடாத ஆறுகளே கிடையாது. இன்னைக்கும் ஏங்க மக்களை தண்ணி கூட எடுத்துட்டு சுத்த விடுறீங்க? ஒரு வெயில் காலம் வந்துட்டா போதுமே, எங்க பார்த்தாலும் தண்ணி லாரியா சுத்திக்கிட்டு இருக்குது. இன்னைக்குன்னா நம்ம துபாயில இருக்கிறோம், வாட்டர் பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. அடிப்படை மக்களுடைய தேவை வந்து தண்ணீர் தேவை, அதை கூட நீங்க சரி பண்ணலையேன்னு நீங்க கேட்டா, விஜய் வந்து பிளாக்ல அவர் வந்து டிக்கெட்டு வித்தாரா, இல்லை அந்த டிக்கெட்டு வித்த காசு அவருக்கு போகுதா? இது ஏதாவது நியாயம் இருக்குதா? அது ஒரு இடத்துல 100 பேர் இருக்காங்கன்னா 200 பேர் வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னும் போது ஆசையில் அவங்க எவ்வளோ நாளும் கொடுத்து நான் போக தயார்னா அவங்க கொடுத்து வாங்கி போகிறாங்க அப்படிங்கன்னா அது அவர் எப்படி அதில் சம்மந்தப்பட முடியும்? இல்லை, எல்லா விஷயத்துக்கும் கட்சியில் நீங்கள் பேசுகிறீங்க, நிறையா பேர் பேசுகிறாங்க, தாவைக்கால பேசுகிறாங்க. ஜனநாயகன் படத்தோட பிரச்சனை வந்துட்டு போயிட்டு இருக்குது. விஜயை தவிர்த்து தமிழ்நாட்டில் எல்லாருமே பேசிட்டாங்க. நேஷனல் லெவலில் கூட ராகுல் காந்தியே கட்டணம் தெரிவிச்சிட்டாரு. விஜய் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் வாயை திறந்து பேசுறதே இல்லை. அவரை சுற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு தானே இருக்கும். அவரோட பிரச்சனை, அவரோட படத்தோட பிரச்சனை. அந்த படத்தை 500 கோடி ரூபா அவரை நம்பி ஒரு ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ விஜய் பேசியிருக்கலாம். ஒரு ப்ரொடியூசர் இல்லை, அதை நம்பி பல நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு தியேட்டர்ல இருந்து அந்த படத்துக்காக உழைத்தவர்கள் கூட உழைத்த சக நடிகர் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் தானே இருக்கு. அதுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. ஒன்னா சட்ட ரீதியாக தானே நம்ம அதை அணுக முடியும். இதை வந்து மற்ற வேறு ஒருத்தராக இருந்தால் எப்படி தெரியுமா அணுகியிருப்பாங்க? எங்களுக்கு வந்து எங்களை இப்படி பண்ணுறாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட பொய்யாக நடித்து இதையும் அரசியலாக்க பார்த்துருப்பாங்க. அவர் அது செய்யலை. இதுவே உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். அரசியலில் வந்து இவர் வந்து இவருடைய வழி வந்து மிக தனி வழி அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேயே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஏற்கனவே சிபிஐ விசாரணை வேற போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் போய் நம்ம இதுக்கு சென்சார் மேட்டரில் இதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிறத பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே பயந்துட்டாங்கன்னா எப்படி? அதான் நான் சொல்கிறேன்ல, சட்ட ரீதியாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒருத்தர் இருக்காரு, நம்மளுடைய அமைச்சர்னே வச்சுக்கோங்க, அவரை போய் கைது பண்ணுறாங்க. அவர் வந்து அவர் மேலே வந்து ஒரு பழி வழக்கு, ஒரு ஊழல் வழக்குக்காக கைது பண்ணுறாங்க. என்ன பண்ணார்? நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துட்டாரு, நெஞ்சு வலின்னு. அடுத்த நிமிஷம் இவங்க அரசியல்வாதிகளுடைய ஒரு எண்ணம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் நெஞ்சு வலி வந்துடும் இவங்களுக்கெல்லாம். வந்து படுத்துட்டாரு. அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலையே. உண்மையாக மக்கள் முன்னாடி போகிறாரு, அரசு அதிகாரிகளுக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ கொடுக்குறாரு. இதுவா பயந்து ஓடுறது? அவங்களாச்சும் கரூர் சம்பவத்தை அன்னைக்கு வந்து கண்ணீர் விட்டார்கள், அழுதார்கள் அமைச்சர்கள். அந்த அழுகை எல்லாம் எப்படிப்பட்ட அழுகைன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு அதெல்லாம் எந்த அளவுக்கு வைரல் ஆச்சுங்கிறதும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி உண்மைக்கு புறமானது எதை செஞ்சாலுமே மக்கள் வந்து தன்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் அதை அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்கன்றது உண்மை. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பீகார் சேர்ந்த ஒரு குடும்பம் வந்து இன்றைக்கி தரமணியில் வந்துட்டு நடைபெற்ற அந்த சம்பவம் சரி, தமிழ்நாட்டையே ஓவராலாக வந்து உலுக்கி இருக்குது. அது ஒரு பெரிய அளவில் பேச போகலாமா இருக்குது. நந்தனம் கல்லூரில் இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் வந்துட்டு வெளியில் வந்திருக்கு. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், நிறைய இடத்துல பாலியல் வன்கொடுமைகள்லாம் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி எல்லா கட்சிகளும் வந்துட்டு விஜய் உட்பட எல்லாருமே வந்துட்டு கட்டணம் தெரிவிச்சிட்ருக்காங்க. ஆட்சி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? போதை கலாச்சாரம், இந்த போதை கலாச்சாரம்ங்கிறது நான் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக பேசுகிறதுக்கு போவேன். அப்போ அங்கே இருக்க ஆசிரியர்கள் எல்லாம் ரொம்ப வருந்தி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் படிக்கிற பையன் கையில் ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய போதைப் பொருள் எல்லாம் ஈஸியாக கையில் கிடைக்குது. எல்லாருக்குமே ஈஸியாக போயிடுச்சு. ஆமாம், ரொம்ப அது எளிமையாக கிடைக்குது. அவன் வந்து அப்படியே ஒரு இடத்த பார்த்தான்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவன் கவனிக்கிறானா, அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான்னு எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு புரியலை. அப்போ வந்து அவனை நான் என்ன செய்யணும், அவனை என்ன பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறோமே, இவங்களுக்கு ஏதாவது வழிகள் இருக்குதா அப்படின்ட்டு இன்றைக்கி ஒருத்தரும் பயப்படுறாங்க. தன்னுடைய குழந்தை நல்லபடியாக வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா வர்றதே இன்றைக்கி ஒருவருடைய பெற்றோர்களுக்கும் பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படின்னும் போது இந்த போதை கலாச்சாரத்தை யார் அதை அடக்கி ஒடுக்கி அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னா இன்றைக்கி ஆளுகின்ற அரசு, அவங்களுடைய காவல்துறை தான் அதை பண்ண முடியும். அப்படி அவங்க அதை இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம், தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கிடைக்குது. அதையும் கம்மி பார்த்தீங்கன்னா கஞ்சா கிடைக்குது. அந்த கூலிப்புங்கிறது இந்த குழந்தைங்க கையில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இதெல்லாம் ஒழியாத பட்சத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கேருந்து காக்கப்படும்? இன்றைக்கி ஒரு தலைமுறையே இன்றைக்கி குடித்து கெட்டு சீரழிஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் மாற்றப்படாத வரை மக்களினுடைய வாழ்க்கைன்றது ரொம்ப கேள்விக்குறியாக மாறக்கூடியதாகத்தான் இருக்கும். இதை வந்து இரும்பு கரம் கொண்டு இன்றைக்கி அரசு வந்து அடக்கி ஒடுக்க தான் வேணும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்குது. இன்றைக்கி எப்படிப்பட்ட கொடூரமான கொலைகள் எல்லாம் இன்றைக்கி பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே இந்த நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் வருது. இதை வந்து ஆளுங்கட்சி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நமக்கு. ஒரு
தமிழ்நாட்டில் வறுமை கோட்டில் கீழே இருக்கக்கூடிய ரேஷன் கார்டில் உள்ள எல்லாருக்கும் குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் வந்துட்டு கொடுக்குறாங்க. 80% வாக்கு வந்துட்டு திமுகவுக்கு தான் பெண்களுடைய வாக்கு விழும் அப்படிங்கிற அளவுக்கு திட்டங்களை நிறையா வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பேருக்கு எல்லாருக்குமே மக்களுக்கு வந்துட்டு தேவையானதை செஞ்சிட்ருக்காங்க. ஆட்சி மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தாண்டி ஆட்சி மேலே முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லி பெருசாக எதுவுமே இல்லை. இன்னைக்கு கல்வியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொன்ன வாக்குறுதிகளே நிறைய நிறைவேற்றப்படாமல் நிறைய வாக்குறுதிகள் இருக்கிறது. ஒரு 70% அவங்க பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 13% 15% வரைக்கும் தான் அவங்க அதை நிறைவேற்றியிருக்காங்க. அப்போ 85% அவங்க சொன்ன வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி அடிப்படையான தண்ணீர் கூட மக்களுக்கு இன்னும் சரிவர கிடைக்கல. கல்வியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு பள்ளிகளுடைய தரம் என்ன அப்படின்னு இன்றைக்கி நம்ம போய் பார்த்தாலே தெரியும். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஜோலார்பேட்டையில் அங்கே இருக்கிற குழந்தைகள் 13-14 குழந்தைகளை தேனீக்கள் அப்படி கொட்டி அத்தனை குழந்தையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. நல்ல கழிப்பறை வசதிகள் இருக்கா? அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு புத்தகங்கள் இருக்குதா? அதாவது தகப்பன் குடிச்சு வீட்டில் இருப்பார், அவர் வந்து அம்மாவை போட்டு அடித்து அங்கே ஒரு 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 சரியில்லாத ஒரு குடும்ப சூழ்நிலை அமைஞ்சிரும். குழந்தை மட்டும் படினா எப்படி படிக்கும்? அப்போ ஒரு சொசைட்டியவே வந்து இந்த போதை கலாச்சாரம் வேறு மாதிரியாக மனநிலைக்கு மாற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த போதை எடுக்கிற குழந்தை பார்க்குறவனெல்லாம் வெட்டுவோமா குத்துவோமா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மாறி போய்கிட்டு இருக்கா. அதெல்லாம் வந்து நம்மலாம் ரீல்ஸ்னால் ஒரு பாட்டு பாடி ஒரு ஜோக் அடித்து வீடியோஸ் போடுவோம். இன்னைக்கு எப்படி போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெட்டுறதும் குத்துறதும் சாதாரணமாக நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நிச்சயமாக மாற்றித்தானே ஆகணும். இதெல்லாமே தான் மாற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள். அடிப்படை தேவைகள், மக்களுக்கு வீடு கிடைக்கல. இன்னும் எல்லா இடத்துலையும் பொது சொத்துக்கள் மக்களுடைய பொது சொத்துக்களாகட்டும், சொத்து வரி ஏறுறதாகட்டும், இயற்கை வளங்களை எத்தனை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் இங்கே கேரளாவுக்கு லாரியாக ஏறிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. அப்போ எதெல்லாம் தான் சரியாக இருக்குது நம்ம கண்ணுக்கு பார்க்குறோம். எல்லா விஷயங்களுமே சரியில்லைன்னு நமக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிட்டோன்னு அவங்க சொல்ல முடியும்? எல்லாருமே எனக்கு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அது பாதிக்குது. இப்போ நான் சொத்து வரி கட்டுறேன்னா எவ்வளோ இருந்தது எவ்வளவா மாறிப்போச்சு. கரண்ட் பில்லு கட்டுறேன்னா எவ்வளோ ஒரு மாற்றங்கள் நடந்திருக்குதுன்னு ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அசம்பாவிதமாகட்டும், ஏதோ ஒரு கெட்டது இந்த ஆட்சியினால நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னும் போது அது மாற்றப்பட வேண்டியது, அப்புறப்படுத்த வேண்டியது தான் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியுது. விஜய் அவர்களை வந்து சென்சார் விஷயத்தை வச்சு வந்து பாஜக அடிபணியை வைக்க நினைக்குதுன்னு சொல்லி தோணுது அவங்களுக்கு? இல்லை, அப்படி எதுவும் தோணலை. இது அரசியல் செய்கிறாங்கிற மாதிரி அரசியல் அவங்க செய்தாலும் அவர் அதையெல்லாம் தாண்டி அதை யாருக்குமே வந்து அடிபணியாமல் நின்றுவார் அப்படிங்கிறது வந்து 100% உண்மை. அது ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு விஜய், யாருக்குமே அடிபணிய மாட்டாரு. நிச்சயமாக. ஆனால் அந்த பட விவகாரம் வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. நீதிமன்றங்களுடைய இடங்களே மாறி மாறி தீர்ப்புகள் வந்ததும் திரும்ப வந்து தொடக்க நிலைக்கே அது போய் நிற்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இதற்கான தொய்வு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, வளைந்து கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அவங்க எப்பயோ அதை நிறைவேற்றி இருப்பாங்க. அவர் எடுத்த முடிவில் மிகவும் தீர்க்கமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. வரும்போது அது வரட்டும் அப்படிங்கிற மனநிலையில் தான் அவர் இருக்கிறாரு. பார்ப்போம் எத்தனை நாட்கள் வச்சிருக்க முடியும். வெற்றி நமக்கு தான் வரப்போகுதுங்கிறீங்க நீங்கள்? நிச்சயமா. சரி, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் போட்டியிடுவார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு சஸ்பென்ஸ் வந்து அந்த இடத்துல விஜய் அவர்கள் தேர்தல்களும் அப்படிங்கிறப்ப ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. எல்லாருமே டிவிக்கே சார்ந்த எல்லார்ட்டையுமே அந்த கேள்வியை வச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய ஒரு சில ஏரியா வந்து திமுகவினுடைய கோட்டை அப்படிம்பாங்க. சில ஏரியாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் சில ஊரே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இது வந்து அதிமுகவோட பெல்ட்டுப்பா, இங்கே யாருமே வர முடியாது அப்படிங்கிறது. இன்னைக்கு நிலைமை வந்து மாறி இருக்கு. இன்னைக்கு நீங்கள் எந்த தொகுதிக்குள்ளே போனாலும் சரி, அங்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்கள் அவருடைய படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே நிற்கிது. அப்போ வந்து இந்த இடத்துலையா அந்த இடத்துலையா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் மனது எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துல பெரும்பான்மையான வெற்றியை அவர் பெறுவார் அப்படிங்கிறது தான். குறிப்பிட்டு அவர் இன்னும் எதுவும் வந்து தகவல் யாருக்கும் தெரிவிக்கல. இப்படி இருக்கும்போது எல்லா இடங்களிலுமே வந்து பரவலாக மக்கள் வந்து அவருக்கு ஓட்டளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். எங்கே நின்னாலும் வெற்றி அவருக்கு உறுதி. அப்போ நீங்கள் வந்து எந்த தொகுதி கேட்குறீங்க இப்போ டிவிக்கேல? இல்லை, நான் எந்த தொகுதியும் கேட்டெல்லாம் நான் வந்து கட்சிக்குள்ளே நான் போகலை. ஆனால் 10 ஆண்டு காலம் அரசியலில் நம்ம வந்து பயணிச்சிருக்கிறோம், எல்லாமே இருக்கிறோம். பார்ப்போம் தலைமை என்ன கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதன்படி. ஒருவேளை ஆர்கே நகர் கேட்க வாய்ப்பு இருக்குதா? ஆர்கே நகர் நான் பிறந்து வளர்ந்த தொகுதி அப்படிங்கிற அடிப்படை. ஆமாம், அந்த தொகுதியில் வந்து நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கிறதுனால எனக்கு அது பழகிய ஒரு தொகுதி.
தலைமை என்ன சொல்தோ அதுக்கு அதற்கேற்ற வேலைகளை நம்ம செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். திமுக அலைன்ஸுங்க ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸு இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜயகாந்த் எப்படி 2006 to 2011 அந்த தேர்தல் டைமிங்கில் வந்துட்டு விஜயகாந்த் எப்படி ஓட்டுக்களை பிரித்தாரோ அதே போல் விஜய் வந்து ஒரு 15% வாக்கு வங்கியை வந்து பிரிப்பார். அதனால் வந்துட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அதுக்கும் விஜய் காரணமாக இருப்பார், தோக்கிறதுக்கும் விஜய் காரணமாக இருப்பார். ஆனால் டிவிக்கே ஜெயிக்காதுங்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கருத்து கணிப்புப்படியோ இல்லை விஜய் குரு நீங்கள் சொல்லாமல் நியூ ஓட்டர்ஸோ இருக்கக்கூடிய இளம் ரசிகர்களையோ வச்சு பார்த்தாலுமே 15% சாலிடாக அவரை பிரிப்பார். பாண்டே போன்றவர்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து கணிப்புனா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாங்களா? இன்னைக்கு வந்து டிஎம்கேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரே ஒரு பொறுப்புலையோ ஒரு பதவியிலையோ இருக்கிறாரு, அவங்க வீட்டு பிள்ளைங்களே வந்து எங்கள் ஓட்டு வந்து அண்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி உள்ளே போயிட்டு அவங்க கருத்து கணிப்பு எடுத்துகிட்டு வர முடியும்? அதுக்கெல்லாம் சாத்தியம் கிடையாது. அவரை வந்து பாருங்கள், எலெக்ஷனில் மக்கள் வந்து தெரிந்து கட்சிக்குள்ளே அவருடைய உறுப்பினர்களாக இருக்கிறவங்களை தாண்டி மற்றவர்களுடைய ஓட்டும் வந்து மறைமுகமாக இன்றைக்கி அவங்க மனசில் வச்சுருக்காங்க. மக்கள் அவருக்கு வந்து 100% ஓட்டை கொடுப்பாங்க. நிச்சயமாக ஜெயிக்க தான் போகிறாரு, பார்க்க தான் போகிறோம். ஆனால் என்டிஆருக்கு அப்புறம் வந்து இந்திய அரசியலில் யாரும் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 7-8 மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயே ஆட்சியை பிடிச்சதுங்கிறது வரலாறே கிடையாது. வாக்கு சேதம் புரிஞ்சுயா. ஆந்திராவில் பவன் கல்யாண் கூட அவரே தோத்தார் எலெக்ஷனில். ஒரு 7-8 வருஷம் போராடி தான் அவரே கூட்டணி போய் தான் டெப்டி சிஎம் ஆனார். விஜய்க்கும் அது போன்ற ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. விஜய்க்கான க்ரௌடெல்லாம் வருது. தனிச்சு நிற்போம் அப்படின்னு சொல்லியே வந்துட்டு 234 தொகுதியும் வேட்பாளரை நிப்பாட்டி இந்த ஓட்டை பிரிக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் எல்லாருடைய பார்வையாக இருக்குது. அதிமுகவுக்கு வந்தால் ஒரு 70 சீட் வாங்கிக்கலாம், ஒரு 50 சீட் வாங்கிக்கலாங்கிறதும் இல்லை, ஒரு கூட்டணிக்கு வராதனால தான் எல்லாருமே இந்த மாதிரி ஏற்று பேசிகிட்டு இருக்கிறாங்களா? நிச்சயமா கூட்டணிக்கு வராததுனாலையும் கூட அவங்க அப்படியெல்லாம் பேசலாம். ஏன்னா இவ்வளோ ஒரு தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் தான் ஆகுது. இந்த 2 ஆண்டுகளில் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு பூத்தில் உட்கார்றவங்க வரைக்கும் ஆட்களை வந்து போட்டாச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை, இவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படிங்கிறத தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, எல்லா கட்சிகளும் ஒரு நாள் தொடங்கும் போது அனுபவம் இல்லாமல் தான் வந்தாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. தொடர்ந்து இந்த 2 ஆண்டு காலத்தில், அதாவது எதற்கு இப்போ ஆளும் கட்சியாகட்டும் இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளினுடைய அவங்களுடைய நன்மை தீமைகளை எல்லாம் பார்க்கும்போது ஐயையோ போதுண்டா சாமி, நமக்கு ஒரு புது ஆள் வேணும் நமக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி மக்கள் ஒருத்தரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தினம் ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, தினம் புது பிரச்சனைகள் தோன்றிக்கிட்டு இருக்குது. இப்படி பார்க்கும்போது எதுக்குமே இங்கே வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை மக்கள் உணர்றாங்க. அப்போ வந்து நல்ல ஒரு ஆட்சி எங்களுக்கு வேணுமே அப்படின்னு இந்த சூழ்நிலையில் மக்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆட்சி அமையும் போதெல்லாம் அங்கே எப்படி சூழ்நிலைகள் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அடிப்படையே ஆகட்டும், அடிப்படையே இங்கே ஆட்டங்கண்டு போயிருக்குன்னுவாங்கல்ல, அந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கும்போது அவசர தேவையாக எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும்னு அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக நிற்கக்கூடியவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் எல்லாருமே எங்கள் அந்த கூட்டணி இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் கூட்டணியெல்லாம் எப்படி பலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்குமே கடைசி என்ன அப்படின்னா மக்களுடைய மனமும் அவர்களுடைய ஓட்டும் தான் அங்கே பதில் சொல்ல போகுது. அது இந்த தேர்தலில் நிச்சயம் பதில். காங்கிரஸ் கூட விஜயோட ஒரு பக்கம் வந்துட்டு பேச்சுவார்த்தை திரைமறைவு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அவர் செல்வப்புறத்தையும் மறுத்துட்டார். எஸ்ஏசி சார் கூட வந்து காங்கிரஸ் வந்து திரும்ப வந்துட்டு தமிழ்நாட்டில் நிற்கணும்னா கண்டிப்பாக டிவிக்கோட கூட்டணி வச்சா நீங்கள் நாளைக்கு சிஎம் ஆகலாங்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்காரு. இந்த வார்த்தைகள்லாம் வந்து வெளிப்பட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க எஸ்ஏசி அவருடைய பேச்சு? இல்லை, அவருக்கு வந்து எந்த கட்சி உள்ளே வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா பல ஆண்டு கால தேசிய கட்சி இது, அவங்களுக்குன்னு ஒரு அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவம்லாம் பெரிய ப்ளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க அதை சொல்லியிருந்திருக்கலாம். மற்றபடி அவங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களாகட்டும், காங்கிரஸினுடைய தொண்டர்களாகட்டும், அவங்களுடைய மனநிலை என்னன்னு நமக்கு நல்லா தெரிய வருது. இப்போ யாரோ சிலர் அங்கே அப்படி நின்று பழைய இதுவே நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய தலைமை தான் அதற்கு வந்து முடிவு சொல்லணும். செங்கோட்டையன் தை பிறந்தால் வந்து எல்லாருமே வருவாங்கன்னு செங்கோட்டையன் அவர்களும் நிறைய இடங்களில் பேசிக்கிட்டே இருந்தார். இப்போ அவர் பேசுகிறதே விட்டுட்டார். டிடிவி என்று ஏடிஎம்கே அலைன்ஸ்குள்ளே போயிட்டாரோ, என்டிஏ அலைன்ஸ் போயிட்டாரோ, அதுக்கப்புறம் அவரும் செங்கோட்டையன் அவர்கள் தனியாக தான் வந்திருக்கார். பெருசாக ஒன்றும் அவர் பின்னாடி வந்துட்டு பெரிய தலைவர்கள் யாருமே வரலை அப்படிங்கிறதையும் எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் வருவாங்க விஜய் அவர்களே சொன்னார். ஆனால் பெருசாக யாருமே கட்சியில் வந்து ஜாயின் பண்ணவும் இல்லை. அவர் விஜய் அவர்கள் பேசுவதோ செங்கோட்டையன் பேசுவதோ எதுவுமே நடக்காமலே போயிட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து எதிர்பார்க்கறது மற்ற கட்சியிலேருந்து ஆட்கள் வந்தால் ஓகே, வரலனாலும் இங்கே சந்தோஷம்தான். இன்னும் நம்மளுடைய வேலைகள் என்ன அப்படின்ட்டு அதோட யார் இங்கே வந்து அப்படியே வாடி வதங்கி ஒன்று யாரும் இங்கே உட்கார்ந்துடல. இன்னும் வந்து அதிகமான பலத்தோடும் இன்னும் அதிகமான எழுச்சியோடும் வேலையை பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு எல்லாருமே தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால
இவங்க வரலையே அவங்க வரலையேன்ற நிலைப்பாடெல்லாம் ஒன்றும் பெரிதளவாக கட்சியை வந்து பாதிக்க போகிறது கிடையாது. இவங்க யாரையுமே நம்பி அவர் வந்து கட்சியை தொடங்கலை. 5 கொள்கை தலைவர்களை எடுத்துக்கிட்டாரு. மக்களும் என்னுடைய ரசிகர்களும் என்னோட கூட இருங்கன்னு சொல்லி தான் கட்சியை தொடங்கினாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு தமிழக ஊடகம் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க, அதை தாண்டி உலகம் முழுக்கன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்கிறேன். அங்கே இருக்கிறவங்களாகட்டும், இப்போ என்னுடைய மகள் வந்து அமெரிக்காவில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்ட்டு அன்றைக்கி 200 பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் அன்றைக்கி உட்காந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு தன் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒருத்தருனுடைய மனசுக்குள்ளேயும் போயிட்டு அவர் உட்கார்ந்துருக்காரு. ஸோ வந்து இதுதான் வந்து ஒரு கட்சியினுடைய பெரிய பலமும் ஆணிவேரும் இதுதான். 3 லட்சம் பேர் வெளிநாட்டுல இருந்து ஓட்டு போட வரதுக்கு தயாரா இருக்குன்னு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. அது உண்மைதான். கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். அது உண்மை. அது உண்மை. அது எல்லாரும் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்களும் இது வரைக்கும் ஓட்டு போடாம நிறைய பேர் இருப்பாங்க. யார் வந்தா எனக்கு என்ன, யார் வரலன்னா எனக்கு என்ன அப்படின்ட்டு. அவங்க எல்லாமே வரணும். வந்து உங்களுடைய பங்களிப்பையும் எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்படின்னும் போது தான் ஒரு நல்ல ஒரு ஆட்சி மலர்றதுக்கு இங்கே வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ தேர்தல் அறிக்கைக்குழு கூட்டம்லாம் நீங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த விதமான திட்டங்கள்லாம் அறிவிக்கலாம்னு சொல்லுங்க. இந்த இலவசங்கள் கொடுக்குற விஷயங்கள்லாம் அதிமுக பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் விஜய் வந்து இருக்கணுங்கிறாரா, இல்லைனா அதை அவாய்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க? இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, மக்களினுடைய தேவை என்ன, முக்கியமான தேவை என்ன, அடிப்படை தேவை என்ன, எதெல்லாம் அவங்க வந்து இத்தனை ஆண்டு காலம் நொந்து போயிருப்பாங்க பாருங்களேன். இதை தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு செய்யவே இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக எடுத்து நிறைவேற்றி கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போ வாக்குறுதிகள் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அதில் வந்து 80% நிறைவேற்றாமலே போயிட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம்னா அதில் ஒரு 100 வாக்குறுதி இருக்கா, அந்த 100மே நம்ம நிறைவேற்றிடணும் மக்களுக்கு. அதில் பொய்யோ மறைவோ மாற்றி பேசுவதோ 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறேன்னாங்க. அப்புறம் தகுதி இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி மாற்றி பேசுவதோ, மாணவர்களுடைய கல்வி கடனெல்லாம் ரத்து பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. கடைசி வரைக்கும் அதை பண்ணவே இல்லை. இப்போ இந்த மாதிரி எல்லாம் பொய் ஒன்றாகவும் மறைத்து பேசுவதாகவும்லாம் இருக்கக்கூடாது. ஒரு 100 வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்குறேன்னா அந்த 100 மக்களுக்கு 100% நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் மிக 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 தெளிவாக இருக்கிறார். இதுதானே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நானும் கொடுக்குறேன்டா 2 பக்கத்துக்கு ஒரு 2 புக் அளவுக்கு வாக்குறுதிகள் அறிக்கை அள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு மக்களை பொய்யா ஏமாற்றி அவங்கள நம்ப வச்சு கழுத்து இருக்கிற வேலையே கிடையாது. சொன்னால் அது நடக்கும். அதுதான் மாற்று அரசியல் கொண்டு போகிற அந்த தலைவருடைய ஒரு மிக சிறந்த பணி. அதை நிச்சயமாக அவர் செய்யும். அதான் விசிலே அடிச்சாச்சு, விசில் சின்னமே கிடைச்சிருச்சு. டிவிக்கு எதிர்பார்த்த ஒரு சின்னமே எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பலம். அந்த அதாவது ஒரு அடுத்த ஒரு 5வது நிமிஷமே பட்டி தொட்டி எல்லாமே அந்த விசில் வந்து மக்களை போய் சேர்ந்துடுச்சு. ஸோ வந்து இந்த விசில் வந்து இனிமேல் வந்து அந்த பால் விலை உயர்வை வந்து இந்த விசில் தடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கான அந்த கேஸ் விலை அது இதுன்னு எல்லா விலைவாசி ஏற்றத்தையும் இந்த விசில் சத்தம் தடுக்கும். விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றத்துக்காக இந்த விசில் சத்தம் என்றும் ஒலிக்கும். மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ஆகட்டும், அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கான எல்லா விஷயங்களுக்கும் இந்த விசில் தமிழகம் முழுவதும் ஒலிக்கும், வெற்றியை கொடுக்கும். காமராஜர் ஆட்சி வந்துட்டு விஜய் அமைச்சர் வாருங்கிறீங்க. இப்போ நிச்சயமாக காமராஜர் என்ன நினைச்சாரு, இல்லாத ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல புது புது விஷயங்களை கொண்டு வரணும், மக்களுக்கு அது எல்லாமே கொண்டு சேரணும் அப்படின்னு தான் நினைச்சாரு. அதையே தானே இவர் நினைக்கிறாரு. இன்னைக்கு மக்களுக்கு வந்து கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல கல்வி கிடைக்கல, சமூக நீதின்னு பேசுகிறோம், வசதி இருக்கவனுக்கு ஒரு கல்வி கிடைக்குது, ஏழை பிள்ளை ஒரு இடத்துல படிக்கிறாங்க. அதே மாதிரி தான் மருத்துவத்தையும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். இல்லாதவனுக்கு ஒரு மருத்துவ வசதி இருக்குது, மருத்துவம்னு இருக்குது, வசதின்னு சொல்ல முடியாது. அதை அதே மாதிரி பணம் இருப்பவர்களுக்கு ஒன்று இருக்குது. அதையெல்லாம் தகர்த்து எறிவது தானே சமூக நீதி அப்படிங்கிறது. சும்மா நான் சமூக நீதி பேசுகிறேன், சிறுபான்மையினருக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கறது கிடையாது. எல்லாருக்குமே வந்து சம பங்கு கொடுத்து நல்லாட்சி கொடுப்பார். இல்லை, விஜய் வந்து முக்கியமான அடங்கு நீங்கள் மாதிரி சொன்ன மாதிரி விஜய் முக்கியமான திருப்பரங்குன்ற விவகாரத்தில் விஜய் அவர்கள் பேசலை. தமிழ்நாடு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஃபுல்லாமே விஜய் அந்த இடங்களில் வந்துட்டு வாய்ஸ் கொடுக்குறதே கிடையாதுங்கிறது அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்ருக்கு. இப்போ பராசக்தியில் கூட இந்திய திணிப்பை பற்றி பேசும்பொழுது கூட காங்கிரஸ் கட்சியை வந்துட்டு பயங்கரமாக விமர்சனம்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் பெரிய அளவு வந்து கண்டனம் கிடையாது. காமராஜர் பற்றி நீங்களே சொல்லியிருந்தீங்க, முக்தார் வந்து பேசியிருந்தார். இதுக்கும் திமுக செயல் வந்து பெரிய ரெஸ்பான்ஸும் கிடையாது. திமுக வந்து முழுமையாக காமராஜருக்கு எதிராக நிற்குதுன்னு நினைக்கிறீங்களா? முழுவதுமாக நிற்குதுன்னு சொல்ல முடியாது. காமராஜருடைய நிறைய திட்டங்கள் வந்து கலைஞர் வழியாக அதை கொண்டு வந்திருக்காரு, மக்களுக்கு சேர்த்தாங்க.
இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தவறாக ஒருத்தன் பேசுகிறான், தொடர்ந்து பேசுகிறான், அவன் வந்து ஒரு ஊடகவியலாளர் அப்படின்ற ஒரு போர்வையில் சமூகத்துக்கு வந்து ஒரு பெரிய தலைவரை பற்றி தவறான ஒரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வரும். அது இத்தனை ஒரு சமுதாயத்துக்கு, தமிழக மக்களுக்குமே வந்து அது எரிச்சலையும் கோபத்தையும் உண்டு பண்ணுது. அப்போ அவனை வந்து கண்டிக்கணும்னு கேட்குறாங்க. அதை செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. அவனுக்கு எதுக்கு ஒரு பாதுகாப்பை வேற கொடுத்து அவரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இங்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுங்கிறோம். அப்போ வந்து மக்களுக்கு வந்து இது என்னடா இது, இவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து எதுக்காக உட்கார வச்சிருக்கணும்? இங்கே தீர்க்கப்படாத விஷயங்களும் பல கேள்விகளும் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் விட்டுட்டு அவரை போயிட்டு இது பண்றதுன்றது அப்போ வந்து பெரிய தலைவர்களை வந்து தவறாகத்தான் சித்தரிக்கணுமா? தலைவர்னா ஒருத்தரை மட்டும்தான் மக்கள் நினைக்கணுமா? மற்றவர்கள் எல்லாரையும் மறந்து தூர வீசிடணுமா? அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழதானே செய்யும். இந்த திருப்பரங்குன்றம் போன்ற வாரங்களில் விஜய் வந்துட்டு ஏன் வந்துட்டு பேசலை அப்படிங்கிறது இப்போ ஆளும் கட்சி ஆண்டுகிட்டு இருக்க ஒரு கட்சி, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி 2 பேர் இங்க நிக்கிறாங்க. இதை வந்து இங்க வந்து ஒரு ஜாதி மதம் சேர்ந்த ஒரு விஷயமாக இதை மாற்றுவதற்கு பல விஷயங்கள் இங்க முன்னோக்கி நகர்த்திக்கிட்டு போறாங்க. இந்த இடத்துல எது பேசுனாலுமே அது ஒரு தவறான ஒரு விஷயமா தான் அது போய் சேரும். அது கோர்ட்டு தலையிடுது. அவங்க தலையிட்டு அவங்க ஒரு தீர்ப்பை சொல்றாங்க. அதையுமே நிறைவேற்றப்படாமல் வேற மாதிரி போய்கிட்டு இருக்குன்னும் போது தேவையில்லாம இந்த இடத்துல எதுக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்கணும்? எல்லாத்துக்குமே அவர் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. ஆண்டுகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் எத்தனையோ பேர் பழம் தின்னு கொட்டை போட்டதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வாயே திறக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்னு பார்த்துட்டு இருக்காங்க. கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன பராசக்தி படம்லாம், படத்துக்கெல்லாம் படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணுறதெல்லாம் வந்து இன்னைக்கு யார் செய்யக்கூடாதோ அவங்கெல்லாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் வந்து எஸ்ஐஆருக்கு யாருங்க அந்த சார்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. வேங்கை வயலில் கொண்டு வந்து கண்ட கழுதியை கலக்கி விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு ஸ்காட்லாந்து போலீஸுக்கு அடுத்து தமிழக போலீஸ் தான் வந்து இருக்கிறதுலே நம்பர் 1 அப்படின்வாங்க. அவங்களாலே கண்டுபிடிக்க முடியலன்னா அப்போ அவங்க கைகளை எல்லாம் கட்டி போட்டது யார்? கூட கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அவர்களே வந்துட்டு பேசலை. தலித் மக்களுக்கான அரசியல் கட்சியாக இருக்குது ஒரு திருமாவளவன் பேசலை. இடதுசாரிகள் அவர்களும் பெருசாக போராட்டம் இல்லை. துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் இருக்குது. செவிலியர்கள் போராட்டம் நடந்தது. ஆசிரியர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க டேலி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லி அவங்களே இப்போ பாராட்டு விளையாடுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் துப்புரவு பணியாளர் பிரச்சனை இதெல்லாம் வந்து முடிவுக்கு வராது. வேங்கவயல் பிரச்சனையிலையும் கூட்டணி கட்சிகளே பெருசாக ஒன்றும் பேசலை அப்படின்னா அது நடக்கலைன்னு அர்த்தமா? எவ்வளோ ஒரு பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு சமூகத்தில். இப்போ பேச வேண்டியதெல்லாம் அவங்களுடைய கடமை தான். ஏன் பேசலைன்னு அவங்கள தான் கேட்கணும். மக்கள் ஆனால் எல்லாத்தையும் மனசில் வச்சுருப்பாங்கல்ல. அந்த இடத்துல இப்படி ஒரு தவறு நடந்திருக்கு, இதுக்கு யாருமே தீர்வு கொடுக்கலையே அப்படிங்கிறது மக்களுக்குள்ள எந்த அளவுக்கு உறுத்தம். சுத்தம் தானங்க பண்ண, எங்களை நாய் அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்து வண்டியில் போடுறீங்களே அப்படிங்கிறது அவனுக்கு அன்றைக்கி தோணும்ல. இத்தனை பேர் உட்காந்து பார்த்த சாட்சி இருக்கும்ல. நல்ல தீர்ப்பு மக்கள் தான் சொல்லணும். நிச்சயமா மேடம். இறுதியாக ஒரு கேள்வி வந்து நீங்கள் டிவிக்கெல்லாம் இணைஞ்சிருக்கீங்க, விஜயோடைய ரசிகை தானே நீங்கள் இருக்கணும்? நிச்சயமா. அந்த பேசிஸ்லேயே சரி கட்சியில் வந்துடலாம் அப்படிங்கிற இல்லை. அப்படியெல்லாம் அவர் வந்து எத்தனையோ ஆண்டு காலம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள் மனசில் அவருக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு. நான் அப்படிப்பட்ட எவ்வளோ ஆண்டு காலமெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அவரை பிடிக்கும். ஏன்னா சினிமாவே நான் ரொம்ப எப்போவாது பார்க்கறது தான். ஆனால் அவர் வந்து எனக்கு சினிமாவில் வந்து பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகரில் அவரும் ஒருத்தர். அவர் அரசியல் கட்சி தொடங்கும் போது அதை நான் ரொம்ப ஆசையாக பார்த்தேன். பரவாயில்லையே, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க தொடங்குறேன்பாங்க. அந்த தொடங்கின நிமிஷத்துலேயே தொடங்கின சில ஆண்டுகள்லேயே அது காணாமல் போயிடும். இவ்வளோ ஒரு எழுச்சியோடு இவர் தொடங்குறாரே, பரவாயில்ல, தன்னுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கரியரை விட்டுட்டு இந்த இடத்துக்கு அவர் வராருல்ல, அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்த்தேன். விஜயகாந்த் அவருடைய பேரை நிறைய இடங்களில் விஜய் பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவரோட நடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து காமராஜரை தொடாமல் எப்படி நீங்கள் அரசியல் செய்ய முடியாதோ அதே மாதிரி விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதரை நம்ம நினைவு கூறாமல் நம்ம வந்து அரசியல் பேசவே முடியாது. அப்படி இருக்கும்போது அதை கூறுறதுல ஒரு தவறும் கிடையாது. நிச்சயமாக மேடம், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி டிஎன்சி தமிழனுடைய பல்வேறு அரசியல் கதை போன பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி.